இது இந்த வாரம் நம்முடைய போதனையை நாம் துவக்கினோம். We began by talking about whether a man can know God. ஒரு மனிதன் தேவனை அறிய முடியுமா என்று நாம் ஆரம்பித்தோம். I talked about the revelation of God. தேவனுடைய வெளிப்பாடுகளை குறித்து நான் பேசினேன். I told you that God has revealed himself. தேவன் தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று உங்களுக்கு சொன்னேன். You see, God is so great. பாருங்கள், தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார். No man by searching by himself, by his own efforts, can know God. எந்த மனிதனும் சுயமாய் தேவனை தேடி தன்னுடைய சொந்த முயற்சினாலே அவரை கண்டறிய முடியாது. No matter how much you search, how long you search, you cannot know God. நீங்கள் எவ்வளவுதான் தேடினாலும் எவ்வளவு நாட்கள் தேடினாலும் தேவனை கண்டுபிடிக்கவே முடியாது. This is the position of all other religions of this world. இந்த உலகத்துடைய மற்ற எல்லா மதங்களும் இப்படிதான் கூறுகின்றன. They are on a search for God, they are on a pursuit of God. அவர்கள் தேவனை தேடி அலைவதிலேயே இருக்கிறார்கள். They go here and they go there. இங்கு போகிறார்கள், அங்கு They do போகிறார்கள். this and they do that. இதை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள். The marked difference that the Christian faith presents is that we are not going here and going there and doing this and doing that. We have received the revelation of God. கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய மிகவும் இன்றியமையாத ஒரு வித்தியாசம் என்ன? நாம் இங்கேயும் அங்கேயும் தேவனை தேடி அலைவதில்லை, மாறாக தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டா இருக்கிறது. Since man has no possibility of coming to know God, தேவனை அறியக்கூடிய சாத்தியமே மனிதனுக்கு இல்லாதபடினாலே, I told you there are two reasons. நான் உங்களுக்கு சொன்ன ரெண்டு காரணங்கள் இருக்கிறது. Why man cannot know God? ஏன் மனிதன் தேவனை அறிய முடியாது என்பதற்கு. One, because God is infinite and man is finite. முதலாவது, மனிதன் வரம்புக்கு உட்பட்டவன், தேவனோ வரம்புக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். You see, you can only grasp what you can grasp. You cannot grasp something that is bigger than you. உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவுதான் உங்களால கிரகிக்க முடியும். உங்களை விட பெரிய காரியங்களை உங்களால் கிரகிக்க முடியாது. If you can by your own efforts understand God, then that would mean that you are bigger than God. உங்களுடைய சொந்த முயற்சினாலே நீங்கள் தேவனை புரிந்து கொள்ள முடியும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனை விட நீங்கள் பெரியவராக இருக்கிறீர்கள். Because God is bigger than you, you cannot know God by your own efforts. தேவன் உங்களை விட பெரியவராக இருக்கிறபடினால தான் உங்களுடைய முயற்சி கொண்டு அவரை நீங்கள் அறிய முடியாது. It is like trying to gather the ocean's water with pots and pans from your house. இது எப்படி இருக்குது? சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரை நம்முடைய வீட்டில் இருக்க குடங்கள் மற்ற காரியங்களை கொண்டு போய் அளக்கிறது போல இருக்கிறது. Even if you take everything you got and take it there and try to get the water, you won't be able to do it. இருக்கிற எல்லா பாத்திரப்பணையும் கொண்டு போய் கடல் தண்ணீரை எடுக்க முயற்சித்தாலும் முடியாது. Secondly, man cannot know God because of his sinful nature. இரண்டாவதாக, மனிதன் பாவ சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான், ஆகவே அவன் தேவனை அறிய முடியாது. All this I have said last week. இதையெல்லாம் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன். Because of the infinite nature of God and the sinful nature of man, man stands no chance of knowing God. தேவன் வரம்பற்றவராக இருக்கிறான், மனிதனோ பாவ சுபாவம் நிறைந்தவனாக இருக்கிறான், ஆகவேதான் தேவனை கொஞ்சம் கூட அறிய முடியாத நிலைமையில அவன் இருக்கிறான். The only way man can know God is when God comes and reveals himself to man. தேவனே வந்து மனிதனுக்கு தம்மை வெளிப்படுத்தினால் தான் மனிதன் தேவனை அறிந்து கொள்ள முடியும். I told you last week that God has revealed himself. கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன், தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று. One way is through general revelation. அதுல ஒரு விதம் பொதுவான வெளிப்பாட்டின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். Through nature and so on. இயற்கையின் மூலமாக, மற்ற காரியங்கள் மூலமாக. And the other is special revelation. இன்னொன்று விசேஷமான வெளிப்பாடு. By miracles, by speaking to man, by visions, by appearing to man and so on. அற்புதம் மூலமாக, சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமாக, மனிதனுக்கு தோன்றினதன் மூலமாக, பல்வேறு காரியங்கள் மூலமாக. So revelation is the act by which God communicates the truth about himself to man. ஆகவே வெளிப்பாடு என்றால் என்ன? மனிதனுக்கு தேவன் தம்மை குறித்த உண்மையை, சத்தியத்தை விளங்க பண்ணுவது. Now after revelation has come, வெளிப்பாடு வந்த பிறகு, then we have to study about inspiration. பிறகு ஏவுதலை குறித்து நாம் படிக்க வேண்டும். Today we are going to study about inspiration. இன்றைக்கு ஏவுதல், ஏவப்படுதல், அதை குறித்து நாம் படிக்க We will போகிறோம். talk about how the scriptures are inspired. எப்படி வேத வாக்கியங்கள் ஏவப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க See, போகிறோம். what God has revealed is given in the form of the scriptures. பாருங்கள், தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்கள் வேத வசனங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now how can we believe the authority of the Bible? இந்த வேத வசனம் அதிகாரம் உள்ளது என்று எப்படி நாம் நம்புவது? How do we know that what this is saying is correct? வேதம் சொல்வது சரி என்று எப்படி நாம் அறிவது? Can we believe it 100%? இதை 100% நாம் நம்பலாமா? The Protestant church says that this is the revelation of God. புராட்டஸ்டன்ட் சபை சொல்கிறது இது தேவனுடைய வெளிப்பாடு என்று சொல்லி. This contains the revelation of God. வேதாகமத்திலே தேவனுடைய வெளிப்பாடு அடங்கி இருக்கிறது. Can we believe it? நாம் இதை நம்பலாமா? Can we believe that this is the authoritative revelation of God? இதுதான் தேவனை குறித்த அதிகாரம் நிறைந்த வெளிப்பாடு என்று நாம் நம்ப முடியுமா? Can it be wrong? இது தவறா இருக்க முடியுமா? Can it have some things that are not right? அல்லது சரியில்லாத சில காரியங்கள் இதுல ஒருவேளை அடங்கி இருக்குமோ? See, we need to look at this before we learn about God himself. பாருங்கள், தேவனை குறித்து நாம் படிப்பதற்கு முன்பதாக இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். You see, before we look at what God has revealed about himself, we need to look at whether we can believe the Bible or not. தேவன் தம்மை குறித்து என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக வேதத்தை நாம் நம்ப முடியுமா இல்லையா அதை முதலாவது பார்க்க வேண்டும். If you cannot believe the Bible and the Bible is not worthy of our belief, if the Bible is not authoritative,
word of God which reveals God himself, then we can forget about it. We cannot know God. தேவனை வெளிப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தையாகி இந்த வேதத்தை நீங்கள் நம்ப முடியாவிட்டால், இது அதிகாரப்பூர்வமானது என்பதை நீங்கள் நம்ப முடியாவிட்டால், பிறகு தேவனை அறிந்து கொள்வதை நீங்கள் மறந்து விடலாம். I cannot teach about God if you don't believe in the Bible. வேதத்தை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் பிறகு தேவனை குறித்து நான் போதிக்க முடியாது. Unless there is a strong belief in the word of God, you cannot really come to know God. தேவனுடைய வசனத்தை குறித்து உறுதியான ஒரு விசுவாசம் இல்லாவிட்டால் பிறகு தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. So that is why we are going to talk about inspiration today. ஆகவே தான் இன்றைக்கு ஏவப்படுவதை குறித்து நாம் பேச போகிறோம். Revelation is the act whereby God has revealed certain truths about himself to man. வெளிப்பாடு என்பது ஒரு செயல். அதிலே தேவன் தம்மை குறித்து சில காரியங்களை மனிதனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Inspiration is this. ஏவப்படுதல் என்றால் இதுதான். Inspiration is whatever God has revealed, he has accurately transferred it into a language that everybody can understand, into a medium that everybody can understand. தேவன் எதையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை எல்லாம் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதத்திலே அதை கொடுத்திருக்கிறார். Let me say it another way. அதை இன்னொரு விதத்திலே சொல்லுங்க. Revelation is God revealing certain things about himself. வெளிப்பாடு என்பது தேவன் தம்மை குறித்து சில காரியங்களை வெளிப்படுத்துவது. Inspiration has to do with how God makes it available, makes that revelation, the truth about himself available to every man through the word of God. ஏவப்படுதல் என்று சொன்னால் என்ன? தம்மை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு சென்றடையும்படி தேவன் எப்படி செய்திருக்கிறார் அதுதான். How has he transferred the truth, the great truths about himself into a form which every man can hold and look at and understand. தம்மை குறித்த மிகப்பெரிய சத்தியங்களை ஒவ்வொரு மனிதனும் பார்த்து படித்து புரிந்து கொள்கிற விதத்திலே எப்படி தேவன் கொடுத்திருக்கிறார். This transference of this great truth, this revelation has to be accurate also. It has to be correct. It must be transferred exactly the way that God wants it. மாபெரும் சத்தியமாக இந்த வெளிப்பாடு இது நமக்கு கொடுக்கப்படும் போது மிகவும் துல்லியமாக சரியாக நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். If God has revealed one thing and by transferring into human language and giving it to everybody in the form of a book, if it loses what God has said there, then we cannot believe this. தேவன் மிகப்பெரிய காரியங்களை வெளிப்படுத்தி விட்டு பிறகு மனிதர்கள் புரிந்து கொள்கிற விதத்திலே ஒரு புத்தகத்தில் அது வரும்போது அந்த வெளிப்பாட்டுடைய சாராம்சம் எல்லாம் குறைந்து வேறு விதத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதனால என்ன பிரயோஜனம்? We cannot understand it. நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது. So inspiration has to do with how God has helped to accurately transfer what he has revealed about himself, so that it can be put in the form of the scriptures, so that everybody can know God through it. ஆகவே ஏவப்படுதல் என்று சொன்னால் என்ன? தேவன் தம்மை குறித்து என்னத்தெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதெல்லாம் எப்படி மிகவும் துல்லியமாக எல்லா மனிதரும் புரிந்து கொள்ளும்படியாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். Are you glad that God has put it here? தேவன் அதை இங்கே வைத்திருக்கிறது குறித்து உங்களுக்கு சந்தோஷமா? Are you glad? உங்களுக்கு சந்தோஷம் தானா? Everybody can just go buy one of these. எல்லாரும் போய் ஒரு வேதத்தை வாங்கிட்டு வந்துடலாம். One Bible. ஒரு வேதாகமம். And it contains the revelation of God. அதிலே தேவனை குறித்த வெளிப்பாடு. It's amazing that as we read these pages, it is the revelation of God, God himself revealing himself through these words. இந்த பக்கங்களை வாசிக்கும் போது இது தேவனுடைய வெளிப்பாடா இருக்கிறது. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. தேவனே இதன் மூலம் தம்மை வெளிப்படுத்துகிறார். And he has done it accurately. He has said exactly what he wanted to say, even though he has used men to transfer the truth into words and put it on paper. He has done it accurately. That is what we call inspiration. இந்த வெளிப்பாடுகளை அந்த சத்தியங்களை துல்லியம் கொடுக்கும்படியாக மனிதனை தேவன் பயன்படுத்தி இருந்தாலும் மிகவும் துல்லியமாக அந்த வெளிப்பாடுகள் இந்த பேப்பரில் இருக்கும்படியாக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். And after we finish with inspiration, இந்த ஏவுதலை நான் படித்து முடித்த பிறகு then I'm going to talk about illumination. வெளிச்சத்தை குறித்து நான் பேச போகிறேன். These three things we need to get it right in order to understand God. பாருங்கள், தேவனை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மூன்று காரியங்களை முதலாவது நான் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். First of all, God must reveal himself. முதலாவது தேவன் தம்மையே வெளிப்படுத்த வேண்டும். Then whatever he has revealed must be put in a form like this as scriptures, transferred into this form accurately. That is inspiration. அவர் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவைகள் இந்த புத்தக வடிவிலே மிகவும் துல்லியமாக அது எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் ஏவப்படுதல். And the third thing is our minds and our hearts must be illuminated so that we can understand what God has written here. மூன்றாவதாக தேவன் இங்கே என்னத்தை எழுதி வைத்திருக்கிறாரோ அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய இருதயமும் மனமும் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும். So you must have revelation. ஆகவே நமக்கு வெளிப்பாடு வேண்டும். The truth about God revealed. தேவனை குறித்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். And then the truth must be transferred into a form where everybody can have it in the terms of scriptures and look at it. பிறகு வேத வாக்கியங்களாக எல்லா மனிதரும் நோக்கி பார்க்கும்படியாய் அந்த வெளிப்பாடு மாற்றி கொடுக்கப்பட வேண்டும். Accurately it must be done. துல்லியமாக அது செய்யப்பட வேண்டும். And just because it is here, it doesn't mean you will automatically understand it. You need the illumination of the Holy Spirit to understand what he has accurately transferred regarding himself. புத்தகத்தில் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கிடையாது. மாறாக ஆவியானவர் தேவன் எதை துல்லியமாக உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சமும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. These three things are basic to the understanding of God.
தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த மூன்று காரியங்கள் தான் அடிப்படையே. Revelation, வெளிப்பாடு, inspired giving of the scriptures, பிறகு வேத வாக்கியங்கள் ஏவப்பட்டு அருளப்பட்டது, and then illumination so that the believer can understand. பிறகு விசுவாசி புரிந்து கொள்ளும்படியாக பிரகாசம் உண்டாக வேண்டும். So I'm going to deal with these three things before we actually go and study about God and the truths about God. ஆகவே தேவனை குறித்த சத்தியங்களை படிப்பதற்கு முன்பதாக இந்த மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு விளக்க So விரும்புகிறேன். let us look at inspiration. ஆக முதலாவது இந்த ஏவுதலை நாம் பார்ப்போம். How has God transferred into this form the truth about himself? எப்படி தேவன் தம்மை குறித்த சத்தியங்களை இந்த வடிவிலே நமக்கு மாற்றி It கொடுத்திருக்கிறார். is an absolutely amazing thing. இது மிகவும் மிகவும் ஆச்சரியமான ஒரு The காரியம். Bible is a wonder of wonders. வேதாகமம் அற்புதத்திலேயே ஒரு அற்புதமா It is a இருக்கு. miracle book. இது அற்புதமான ஒரு புத்தகம். Turn with me to 2 Timothy திருப்போம் 2 தீமோத்தேயுக்கு, chapter 3 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் and verse 16. 16ஆம் வசனம். All scripture is given by inspiration of God. I'm going to stop there for the time being. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு இங்கே நிறுத்துறேன். All scripture is given by inspiration. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All scripture is given by inspiration. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. Everybody say this. எல்லாரும் with அதை me. சொல்லுங்கள். All scripture is given by inspiration. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் This அருளப்பட்டிருக்கிறது. simply means that the scripture is given by God himself. God has breathed it and he has himself given it. இதனுடைய அர்த்தம் என்ன? வேத வாக்கியங்களை தேவனே கொடுத்திருக்கிறார், அவரே அதன் மீது ஊதி இருக்கிறார். The scriptures claim to be divinely inspired. வேத வாக்கியங்கள் தேவனால் ஏவப்பட்டது என்று சொல்லுகிறது. It not only claims to have God, the revelation of God, it claims to be the very word of God. God himself is speaking, it says. இது தேவனுடைய வெளிப்பாடு என்று சொல்வது மட்டுமல்ல, இது தேவனுடைய வார்த்தை, தேவனே பேசுகிறார் என்று சொல்லுகிறது. So we're going to look at how we can believe the authority of the Bible when it comes to knowing God. ஆகவே தேவனை அறிவது என்று வரும்போது எப்படி வேதம் தான் அதிகாரப்பூர்வமானது என்பதை நாம் அறிந்து கொள்வது, நம்புவது, அதை பார்க்க போகிறோம். See, lot of things are recorded in here. பாருங்கள், வேதத்திலே பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. But you must understand the difference between revelation and inspiration. ஆனால் வெளிப்பாட்டுக்கும் ஏவப்படுதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள I have வேண்டும். told you what is revelation and what is inspiration. வெளிப்பாடு என்றால் என்ன, ஏவப்படுதல் என்றால் என்ன, அதை நான் உங்களுக்கு சொன்னேன். But not everything that is written here is a revelation of God. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிற அனைத்தும் தேவனுடைய வெளிப்பாடு அல்ல. There are certain things that are written here that are spoken by sinful men. சில காரியங்கள் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அவைகள் பாவம் நிறைந்த மனிதர்களால் உரைக்கப்பட்ட வார்த்தைகளாகும். Have you read certain places where you can't believe what it says? சில இடங்களை நீங்க வாசிச்சிருக்கீங்களா? அது சொல்லுது உங்களால நம்பவே முடியாது. Very worldly men, just with worldly words, with their conception of who God is, they have said these things. உலக பிரகாரமான மக்கள் தேவனை குறித்து அவருடைய எண்ணங்களை கொண்டு இந்த காரியங்களை சொல்லி They have வைத்திருக்கிறார்கள். spoken certain things about God and it is recorded here. தேவனை குறித்து அவர்கள் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள், அது இங்கே எழுதி That is வைக்கப்பட்டிருக்கிறது. why the Bible says you must study to find out what it is saying. ஆகவேதான் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ளும்படி அதை படிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. What is the truth? சத்தியம் என்ன? What does it reveal about God? தேவனை குறித்து அது என்ன வெளிப்படுத்துகிறது? Who is saying it? யார் அதை சொல்லுகிறது? Why did he say it? ஏன் அதை சொல்லுகிறார்கள்? Is it the truth? அதுதான் சத்தியமா? For example, உதாரணத்துக்கு in the book of Job, யோபு புத்தகத்திலே we read a tremendous statement that is used over and over again. திரும்ப மக்கள் பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். You know, I'm going to pick on that because that is a very popular one. அதை நான் எடுத்துக்கொள்ள போறேன் என்று சொன்னா அதுதான் மிகவும் பிரபலமா இருக்கிற ஒன்று. Job said, "The Lord giveth and the Lord taketh away." யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று. How many of you have gone to funerals and never heard that? Almost in every funeral you hear that. The Lord giveth and the Lord taketh away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு எல்லா அடக்காராலும் கேட்கலாம். இதை கேட்காம உங்களால இருக்கவே முடியாது. Any death happens, they say the Lord gave and the Lord has taken away. எந்த சாவானாலும் சொல்லிடுவாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். Now is that the truth? பாருங்க, அது சத்தியமா? If you ask them, they say the Bible says it. அவங்கள பார்த்து கேட்டா அவங்க சொல்லுவாங்க, வேதம் தான் அப்படி சொல்லுகிறது. Job said it. யோபு அதை சொன்னான். Job said the Lord gave and the Lord took away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு யோபு சொன்னானே. So from that I understand that the Lord is the giver and the Lord, if he doesn't like, he just takes away. இதுல இருந்து நான் புரிந்து கொள்கிறேன், கர்த்தர் தான் கொடுக்கிறார், அவருக்கு இஷ்டம் இல்லை என்றால் எடுத்துக் கொள்கிறார். So they say, well, the Lord came and looked at his wonderful garden, this earth, and found this beautiful rose. ஆக என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவர் பூமியில இறங்கி வந்து தம்முடைய தோட்டத்துல தேடினார், பார்த்தா அந்த அழகான ரோஜா மலர் இருந்தது. This is a famous funeral story that all preachers use. எல்லா பிரசங்கங்களும் அடக்காரங்கள பயன்படுத்துற ஒரு கதை இது. They say this man is like that beautiful rose. என்ன சொல்றாங்க? இந்த மனுஷன் அழகான ரோஜா மலரை போல So இருந்தார். God looked at that beautiful rose and he desired that this rose must be in his garden. ஆகவே தேவன் இந்த அழகான ரோஜா மலரை பார்த்து இது என்னுடைய தோட்டத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு யோசித்தார். How come this is here on this earth? It will beautify my garden in heaven. எப்படி இந்த ரோஜா இங்க இருக்கு, பரலோகத்துல என் தோட்டத்துல இருந்தா ரொம்ப அழகா இருக்குமே. So God decided to pluck this rose out of here
here and put it in his garden. ஆகவே தேவன் இந்த மலர் இங்கிருந்து பறித்து தன்னுடைய தோட்டத்தில் வைத்துக் கொள்ள தீர்மானித்தார். While all the people there are standing there and wondering what this man is saying. மத்த ஜனங்களாம் திருதுன்னு முழிக்கிறாங்க, இவர் என்னத்தான் சொல்றாரு. Have you ever been to the gardens in Ooty and Kodaikanal? ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிற தோட்டங்களுக்கு நீங்க போயிருக்கீங்களா? There are beautiful roses. அழகான ரோஜா மலர்கள் இருக்கிறது. And it says there, do not touch. அங்க எழுதியே போட்டிருக்காங்க, தயவு செய்து தொடாதீங்க அப்படி. Do not pluck. இதை பறிக்க வேண்டாம். You mean to say that God is such a mean fellow who just comes down from earth and just by his whims and fancies and whatever he likes, he just goes around plucking and taking away whatever he wants? இங்கே இப்படி இருக்கும்போது தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தோட்டத்தை அப்படியே சுத்தி பார்த்துட்டு அவர் இஷ்டத்துக்கு இஷ்டப்பட்டதை பறிச்சிட்டு போயிடுவார் நினைக்கிறீங்களா நீங்க? They depict God like the biggest thief and a robber around. தேவனை பெரிய மகா பெரிய திருட மாதிரி இவங்க காமிக்கிறாங்க They பாருங்க. say, if you ask them, they say, Job said, the Lord giveth and the Lord taketh away, and it is recorded in the Bible. கேட்டா என்ன சொல்றாங்க? கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு யோபே சொன்னானே வேதத்துல எழுதி இருக்கே அப்படின்றாங்க. There is a misunderstanding about the difference between revelation and inspiration. வெளிப்பாட்டுக்கும் ஏவப்படுதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். Did Job say it? யோபு அதை சொன்னானா? Yes, he said it. ஆம், அதை சொன்னான். Is what he said right? அவன் சொன்னது சரியா? No, it's not right. கிடையாது, சரி கிடையாது. The Holy Spirit, when he breathed into the word of God and gave the scriptures by inspiration and recorded what Job said, he has recorded it accurately, but what Job said is not accurate truth about God. பரிசுத்த ஆவியானவர் அதை ஊதி அவர் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்தபோது யோபு சொன்னது சரியில்லாவிட்டாலும் அவன் சொன்னது அப்படியே இங்கே எழுதப்படும்படி அவர் பார்த்து கொண்டார். The inspiration means that it is written just like he said it. ஏவப்படுதல் என்றால் என்ன? அவன் எப்படி சொன்னானோ அப்படியே இது எழுதப்பட்டிருக்கிறது. Revelation is the truth. வெளிப்பாடு என்பது சத்தியம். That is different. அது வேறு. Inspiration refers to the fact that God made sure that it was recorded just as he said it. ஏவப்படுதல் என்றால் என்ன? எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே எழுதப்படும்படியாய் தேவன் பார்த்து கொண்டார். Let me give you an example. ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன் பாருங்க. Take for example that we are in a shareholders meeting here. நாம் எல்லாரும் ஒரு shareholders கூட்டத்தில் இருக்கணும் வெச்சீங்க. பங்குதாரர்கள். I am the president of the company. நான் தான் அந்த கம்பெனியுடைய தலைவர். You are all shareholders. நீங்க எல்லாரும் பங்குதாரர்கள். And there are some people here on the board. போர்டுல ஒரு சில ஆட்கள் இருக்கிறார்கள். So in the shareholders meeting I get up and say, அங்க அந்த பங்குதாரர்கள் கூட்டத்துல நான் எழுந்து சொல்லுகிறேன். For example, we are dealing with dogs, dog business we are in. உதாரணத்துக்கு நாங்க நாய் தொழில்ல இருக்கணும் வெச்சீங்க. We are breeding dogs and selling dogs. நாய்களை வளர்த்து நாய்களை விற்கிறோம். So I say all dogs in India have 4 legs and 2 tails. நான் சொல்றேன் இந்தியாவில் இருக்க எல்லா நாய்களுக்கும் 4 காலும் 2 வாலும் இருக்குன்னு. Benjamin is the secretary. பெஞ்சமின் தான் செக்ரட்டரி. I say all dogs in India have 4 legs and 2 tails. நான் சொல்றேன் 6 legs and 2 tails. இந்தியாவில் இருக்க எல்லா நாய்களுக்கும் 6 கால்னு வெச்சுங்க. 6 காலும் 2 வாலும் இருக்கு. So the secretary is writing what the president is saying. தலைவர் சொல்ற செக்ரட்டரி அப்படியே எழுதுறார். What is the job of the secretary? He is to write accurately what I say, whatever I say. செக்ரட்டரியுடைய வேலை என்ன? நான் என்னவெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் அப்படியே எழுதணும். So he is writing it. அவர் எழுதுறாரு. Next day we gather the meeting again. அடுத்த நாள் மறுபடியும் கூட்டம் கூடுது. And the secretary reads what the president has said yesterday. தலைவர் நேத்து என்ன சொன்னார்னு செக்ரட்டரி வாசிக்கிறார். The secretary reads saying that president said yesterday that all Indian dogs have 6 legs and 2 tails. செக்ரட்டரி வாசிக்கிறார். நேற்று தான் தலைவர் சொன்னார் எல்லா இந்திய நாய்களுக்கும் 6 கால்களும் 2 வாலும் இருக்குன்னு சொல்லி. Now how many of you say that what he read is right? எத்தனை பேர் சொல்றீங்க அவர் வாசித்தது சரிதான் என்று? See, some of you are wondering, should I lift my hands or not? ஒரு சில யோசிக்கிறீங்க கையை தூக்குறதா வேணாமா? He read and said president said all Indian dogs have 6 legs and 2 tails. எல்லா இந்திய நாய்களுக்கும் 6 கால் 2 வால் இருக்குன்னு தலைவர் சொன்னார்னு செயலர் வாசிறாரு. Is it right or not? அது சரியா தவறா? How many say it's right? எத்தனை பேர் அது சரின்றீங்க? How many say it's wrong? எத்தனை பேர் அது தவறுன்றீங்க? Some of you are not lifting your hands for both. ஒரு சில ரெண்டுக்கும் கை தூக்காம இருக்கீங்க அப்படியே. I assume that if you did not lift your hands for the first time, then you said no, it's wrong. முதல் முறை கை தூக்கலன்னு சொன்னா சொன்னது தவறுன்னு நீங்க சொல்றீங்க. I will tell you. நான் உங்களுக்கு சொல்றேன். What he read is correct. அவர் வாசித்தது சரிதான். He stated what I said correctly. தலைவர் என்ன சொன்னாரோ அப்படியே அவர் அதை வாசித்து விட்டார். But what was stated was not correct. ஆனா என்ன சொல்லப்பட்டதோ அது சரியல்ல. But the fact that I stated is correct. ஆனா நான் சொன்னேனே அது சரி. I said it. நான் அத சொன்னேன். But what I said is not ஆனா right. நான் சொன்ன விஷயம் தான் சரி கிடையாது. You see, what I said was taken and written accurately without any error. பாருங்க நான் என்ன சொன்னேனோ அந்த விஷயம் கொஞ்சம் கூட பிழையே இல்லாமல் அப்படியே எழுதப்பட்டது. This is what we mean by inspiration. ஏவப்படுதல் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம். Inspiration means that God had
made sure that these things are recorded accurately so that there is no error in what was said. ஏவப்படுதல் என்றால் என்ன? சொல்லப்பட்ட காரியங்களிலே எந்த பிழைகளும் இல்லாமல் எல்லாமே அப்படியே எழுதப்படும்படி தேவன் பார்த்து கொண்டார். But is it the revelation that God wants to reveal, that he gives and he takes away? ஆனால் அந்த வெளிப்பாடு தான தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஏதோ கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு. No, the revelation is not right. கிடையாது, வெளிப்பாடு சரியில்லை. That is not a revelation of God. அது தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லை. But whatever he has said has been rendered by the inspiration of the Holy Spirit. ஆனால் யோபு என்னவெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் பரிசுத்தாவின் ஏவுதனால அப்படியே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. This is why we study, this is why we preach, that is why we dissect the word, explain the word and show you why it doesn't mean this and it means that and so on. ஆகவே தான் இதை படிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், வசனத்தை நிதானமாய் பகுத்தறிகிறோம், ஏன் இது சரி ஏன் இது சரியில்லை என்று நாம் பார்க்கிறோம். Otherwise we can just open the book and just take a golden verse every day. இல்லாவிட்டா புத்தகத்தை தரப்போம், ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க வாக்கியத்தை எடுத்துக்க வேண்டியதா. We can just say the Lord giveth and the Lord taketh away, blessed be the name of the Lord and go on. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று போக வேண்டியது. If you read the book of Job, யோபு புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் you can clearly say it is not that the Lord took away. நீங்க தெளிவாய் சொல்லிவிடலாம் கர்த்தர் எடுக்கவில்லை என்று. It is the work of Satan. அது பிசாசுடைய வேலை. Satan is the one that came in there and destroyed everything that he had. பிசாசு தான் அங்கே உள்ளே நுழைந்தான், இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து The போட்டான். Bible says consider the end of Job. வேதம் சொல்லுது யோபின் முடிவை யோசித்து பாருங்க. God gave him twice as much as whatever he lost in the beginning. எதையெல்லாம் இழந்து போனானோ எல்லாவற்றுக்கும் இரண்டத்தனையாய் கொடுத்தார். So what Job said was not correct, but the fact that he said is correctly recorded. ஆனா யோபு சொன்னது சரியில்லை, மாறாக அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. So we need to understand that. ஆகவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். All scripture is given by inspiration. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அருளப்பட்டிருக்கிறது. That doesn't mean that the Lord giveth and the Lord taketh away is right. அப்படின்னு சொன்னா ஏதோ கர்த்தர் கொடுத்தான்னு சொன்னது சரி என்று நாம் சொல்லக்கூடாது. You should not say, well, all scripture is given by inspiration, that is inspired, it's inspired, given in an inspired way, therefore it is correct. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கு, ஆகவே இதுவும் சரிதான் என்று சொல்லிவிடக் கூடாது. No, it is not correct. இது சரியில்லை. Is it inspired? இது ஏவப்பட்டிருக்கிறதா? Yes, it is inspired. ஆம், ஏவப்பட்டிருக்கிறது. But is it a correct revelation of God? ஆனால் தேவனை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு அது? No, it is not the correct revelation of God. கிடையாது, தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு அதல்ல. All scripture is given by inspiration. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. Amen. ஆமென். Everything is accurately recorded the way God wanted it to be recorded. எல்லாமே தேவன் இது எப்படி எழுதப்பட வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படி துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. So what do we mean by inspiration? ஆகவே ஏவப்படுதல் என்று சொல்லுகிறோமே அதனுடைய அர்த்தம் என்ன? There's a lot of ideas about how much the Bible is inspired, in what way is it inspired. வேதாகமம் எந்த அளவுக்கு தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, எப்படி அருளப்பட்டிருக்கு என்று சொல்லி நிறைய கருத்துக்கள் நிலவுகிறது. There is one group of people that say certain portions of scriptures are inspired. ஒரு சில கூட்டத்தார் இருக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், குறிப்பிட்ட சில பகுதிகள் தான் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். For example, they say the teachings of Christ are inspired. உதாரணத்துக்கு கிறிஸ்துவின் போதனைகள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டிருக்கிறது. But the historical books such as Chronicles and Samuel and Kings and all of those books, and poetical books such as Psalms and Proverbs, they are not inspired, they say. ஆனால் அந்த சரித்திர புத்தகங்கள், பிறகு இந்த கவிதை புத்தகங்கள், இப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே அவைகள் ஏவப்படவில்லை, தேவ ஆவியினால் அருளப்படவில்லை என்று சொல்கிறார்கள். So they believe in a partial inspiration. They believe certain portions are inspired, certain portions are not inspired. ஆகவே சில பகுதிகள் மட்டுமே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, சில பகுதிகள் அருளப்படவில்லை என்று சொல்கிறார்கள். There's another group. இன்னொரு கூட்டமும் இருக்கிறது. They believe that men who wrote were writing in an exalted and a creative manner. They are like poets. They got inspired and they felt good and they started writing and scribbling something and it came out so good, and that's what we have. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதை எழுதின மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டார்கள், ஆகவே ஒரு தெம்பு உற்சாகம் வந்து விட்டது, ஆகவே எதையோ கிறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். It's like a novel writer who imagines a story and it just comes alive for him and he writes it and it sells 1 million copies. இது ஒரு கதையாசிரியர் போல இருக்கு, ஏதோ கற்பனை செய்கிறார், ஒரு கதை எழுதுகிறார், கோடிக்கணக்கில் விற்பனை ஆகுது அப்படி நினைக்கிறாங்க. So this man, they say, is sitting and contemplating about God and his goodness and his love and all that, and he gets some wonderful thoughts and he puts it in writing, and that is what we mean by inspiration. ஆகவே இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த மனிதன் உட்கார்ந்து தேவனை அப்படியே சிந்தித்து தியானிக்கிறார், தேவனை குறித்து அற்புதமான அருமையான எண்ணங்கள்லாம் வருகிறது, ஆகவே அப்படியே எழுதி வைத்து விடுகிறார், இதுதான் ஏவப்படுதல் என்று சொல்கிறார்கள். No, கிடையாது. and there's another group. இன்னொரு கூட்டமும் இருக்கிறது. They say there are certain ideas which were given to the writers that are inspired. Not everything, every little word is inspired, but the ideas, the concepts given was inspired, but not every word and every little thing. இவர்கள் என்ன சொல்கிறார்கள், எழுதப்பட்டவர்களுக்கு சில எண்ணங்கள், சில கருத்துக்கள் கொடுக்கப்பட்டது, அந்த கருத்துக்கள் தான் ஏவப்பட்டது தவிர அவர்கள் எழுதின எல்லாமே ஏவப்படவில்லை என்று சொல்கிறார்கள். In other words, God gave the main theme, main concept, main idea, the man wrote it. You can't count on every word to be right.
every word to be inspired, but you can count on the idea, the concept to be inspired. வேறு என்ன சொல்லுகிறார்கள், அந்த கருப்பொருளை தேவன் கொடுத்தார். அந்த மனுஷன் எழுதின சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. கருப்பொருளை மட்டுமே தேவன் கொடுத்தார் என்று They சொல்லுகிறார்கள். are right in saying that God gave the idea, the truth and so on, but we mean much more by inspiration than what they mean. தேவன் அந்த பொருளை கொடுத்தாரெல்லாம் சொல்லுகிறார்களே, அதெல்லாம் சரிதான். என்றாலும் அவர்களை காட்டிலும் அதிக அர்த்தத்தோடு நாம் அதை சொல்லுகிறோம். There is another group. இன்னொரு கூட்டமும் இருக்கிறது. They say that the writings of the Bible, the books of the Bible, are the product of human origin. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், வேதத்துள்ள புத்தகங்கள் எல்லாமே வெறும் மனிதர்களால் எழுதப்பட்டது. But it has the divine breath that has come upon it. என்றாலும் தேவனுடைய சுவாசம் அதன் மீது வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். God has looked upon what man has written so wonderfully and just breathed in it. Some kind of a life has been breathed into it. A seal of approval has been placed upon it so that now it becomes the inspired word of God. மனிதன் அற்புதமாய் எழுதின காரியங்களை தேவன் கண்டார், அதன் மீது அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார், அதுவே ஒரு முத்திரையாக மாறிவிட்டது. ஆகவே அது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு விட்டது என்று They say சொல்லுகிறார்கள். man wrote it, but God then looked at it and agreed with it and breathed it. என்ன சொல்லுகிறார், மனிதன் எழுதினா பிறகு தேவன் அதை பார்த்தார், அதை ஏற்றுக்கொண்டார், ஆகவே அதன் மீது ஊதினார். I say breathe into it because inspire means to breathe in, ஊதினார். breathe out. பாருங்க, ஊதினார் என்று சொன்னால் என்ன, ஏவப்படுதல், அதாவது அது மீது ஊதுவது. Inspire means to breathe in, breathe upon something. பாருங்க, ஏவப்படுன்னு சொன்னா ஒன்றின் மீது ஊதுவது, The breath coming in. அந்த சுவாசம் உள்ளே வருவது. When somebody dies, we say he expired. That means the breath went out and யாராவது- never came back. யாராவது மரிக்கும்போது எக்ஸ்பயர்னு சொல்லுங்களே, அப்படின்னா மூச்சு வெளியே போச்சு, திரும்ப வரவே இல்லை. When you expire, when you breathe out, you must breathe in. பாருங்க, Remember to do that. வெளியே மூச்சு விடும்போது இதையும் ஞாபகம் வச்சுங்க, உள்ள மூச்சு இழுக்கணும். Is that right? சரியா? That is what inspiration is. ஏவப்படுதல் என்றால் அதான் அர்த்தம். So when we say inspired, that means it's the breath of God coming in. ஆகவே ஊதப்படுதல் என்று சொல்லும்போது தேவனுடைய சுவாசம் அதன் மீது வருகிறது. So I told you these 4 different ideas about inspiration. ஆகவே இந்த ஏவப்படுதலை குறித்து 4 வித்தியாசமான கருத்துக்களை சொன்னேன். Some portions are inspired, some people சில say. பகுதிகள் தான் ஏவப்பட்டிருக்குன்னு சிலர் Some சொல்லுகிறார்கள். people say, oh, they wrote it like a poet. In an inspired moment, he wrote something. சிலர் சொல்லுகிறார்கள், ஒரு சமயத்துல ஏவப்பட்டு ஒரு கவிதையை போல எழுதிட்டார் அப்படின்னு. Some say only the ideas are inspired, not every word. சிலர் சொல்லுகிறார்கள், அந்த கருப்பொருள் தான் ஏவி கொடுக்கப்பட்டது, ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லவென்று. And the fourth kind of people say, it was written, it's completely human origin, but God breathed into it and put a seal of approval on it. நான்காவது வகை மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், மனிதன் தான் அதை எழுதினான், தேவன் அதை ஏற்றுக்கொண்டு அதை முத்திரை போட்டு ஊதி விட்டார் என்று சொல்லுகிறார்கள். All these are not true. இவை அனைத்துமே உண்மை அல்ல. These are things that people believe. இந்த காரியங்களை மக்கள் நம்பினார்கள். If you started believing this, இதை நீங்கள் நம்ப ஆரம்பித்தால் you will be in big trouble. நீங்க பெரிய பிரச்சனை You சிக்குவீங்க. stand no chance of getting to know God. பிறகு தேவனை அறிவதற்கு உங்களுக்கு வழியே இருக்காது. You will not love the Bible and you will not read the Bible as you ought to read and you will not benefit from the Bible in the way that you ought to. வேதத்தை நீங்கள் வாசிக்க மாட்டீர்கள், வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டுமோ அப்படி வாசிக்க மாட்டீர்கள், எப்படி அதிலே ஆதாயம் உண்டாகுமோ அந்த ஆதாயம் உங்களுக்கு உண்டாகாது. Many Bible colleges and seminaries are caught in one of these 4 traps today, where they believe in some kind of a partial inspiration or some inadequate conception of inspiration. அநேக வேதாம கல்லூரி செமினரிகளில் இந்த 4 கருத்துக்களிலே ஒன்றிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பகுதி தான் ஏவப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். That is why seminaries have become cemeteries. ஆகவே தான் செமினரிகள் செமெட்ரிகளாக மாறிவிட்டது. But when you believe that this is the inbreathed word of God that is inspired in the right kind of way, then cemeteries will come alive and become seminaries. ஆனால் இது சரியான விதத்திலே தேவாவினால் ஏவப்பட்டு அருளப்பட்டு என்று சொன்ன நாம் விசுவாசித்தால் பிறகு கல்லறைகளும் பெரிய செமினரிகளாக மாறும். This seminary is built on that basis. இந்த செமினரி அதன் அடிப்படையில் தான் கட்டப்பட்டு It's வருகிறது. based on God's word. தேவனுடைய வசனத்தை சார்ந்து God's கட்டப்பட்டிருக்கிறது. word is supreme. தேவனுடைய வார்த்தை தான் மிகவும் We don't மேலானது. believe in partial inspiration. ஒரு பகுதி தான் ஏவப்பட்டது என்று நான் நம்புவதில்லை. We don't believe in some flimsy idea of inspiration. இது ஏவப்பட்டது என்ற அற்பமான கருத்துக்களை நாம் நம்புவது What கிடையாது. do we believe about inspiration? ஏவப்படுதலை குறித்து நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? We mean that the scriptures are a divine product breathed out by God. வேத வாக்கியங்கள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை, தேவனே அதிலே ஊதி இருக்கிறார் என்று நாம் Now விசுவாசிக்கிறோம். listen to me, I'm going to describe inspiration. பாருங்க, ஏவப்படுதலை இப்போது வர்ணிக்க போகிறேன், கவனியுங்கள். We mean that God breathed these messages into men and through them, and these scriptures are the result of the direct action of God where he gave it. தேவன் மனிதர்களுக்குள்ளே இந்த வேத வாக்கியங்களை ஊதினார். தேவனே மனிதர் மூலமாக நேரடியாக இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். Scriptures were produced by the creative breath of the Almighty God. தேவனுடைய சிருஷ்டிக்கும் சுவாசத்தின் மூலமாக வேத வாக்கியங்கள் உருவாக்கப்பட்டன. Everything here was given by God to man. இங்கு இருக்கும் அனைத்தும் மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. And this is true of even particular words. The choice of words was even
given by the Holy Spirit. சில வார்த்தைகளை தெரிந்தெடுத்து எழுதியிருக்கிறாங்களே அந்த வார்த்தைகள் கூட ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. It is inspired of God. அது தேவனால் ஏவப்பட்டது. And this kind of inspiration is called verbal inspiration. இப்படிப்பட்ட ஏவப்படுதல் தான் வார்த்தை கூட ஏவப்பட்டு அருளப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். We believe in the verbal inspiration. verbal inspiration-ஐ நாம் விசுவாசிக்கிறோம். The right way to say it is the verbal plenary inspiration, but you don't need all those things. Verbal inspiration is something that we can understand. verbal inspiration இதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சுலபமாக. What is verbal inspiration? verbal inspiration என்றால் என்ன? That in the original writings, when these men wrote it, in the original copy, இந்த மக்கள் அவர்கள் எழுதினார்கள். அவர்கள் முதல் அவர்கள் எழுதிய போது they were guided by the Spirit of God in the choice of their words. என்ன வார்த்தைகளை தெரிந்தெடுப்பது என்பதில் கூட தேவ ஆவியினால் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். Human authorship was there. மனிதன் தான் அதை எழுதினான். To the extent that the writer's characteristics and style and all those things are preserved. மனிதன் எழுதும்போது அதிலே அவனுடைய எழுத்து தன்மை, அவனுடைய எழுத்து நடை இதெல்லாம் அதில் காணப்பட்டது. Paul, for example, writes in his own style. உதாரணத்துக்கு பவுல் அவருடைய சொந்த நடையில் எழுதுகிறார். And other people write in their own style. மற்ற மக்கள் அவருடைய சொந்த நடையில் எழுதுகிறார்கள். You know, when you want to study about whether Hebrews was written by Paul or not. ஆகவே ஓரளவுக்கு மனிதன் தான் அதை எழுதினான். But ஆனால் it was even the choice of words even to the point of the choice of words, they were guided and controlled by the Holy Spirit. என்ன வார்த்தைகளை அந்த இடத்துல எழுதுவது என்று வரும்போது அந்த இடத்திலும் ஆவியானவராலே அவர்கள் நடத்தப்பட்டார்கள். Not just merely ideas were controlled and guided. வெறும் கருத்துக்கள் பொருட்கள் மட்டும் ஆவியானவரால் நடத்தப்படுவதில்லை. To the choice of particular words they were guided. குறிப்பிட்ட வார்த்தைகளை எழுதுகிற விஷயத்துல கூட அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். Every word is divinely inspired in the sense that it was correctly rendered. ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் ஏவப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? சரியான வார்த்தை கொடுக்கப்பட்டது. Let me give it in the negative way, what it is not, then you will understand what it is. எது இல்லை என்று நான் சொல்லிட்டா போதான் எது அது என்று புரிந்து கொள்வீர்கள். When you begin to know this, you will love the word more than ever. இதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது முன்னை விட அதிகமாக வசனத்தை நேசிப்பீர்கள். You will cherish the word of God. வசனத்தில் அன்பு கூறுவீர்கள். You will give it the first place in your life. உங்கள் வாழ்க்கையில வசனத்துக்கு முதல் இடத்தை கொடுப்பீர்கள். When you give it the first place in your life, வாழ்க்கையில முதல் இடத்தை இதற்கு கொடுக்கும்போது then you are giving God the first place in your life. தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில முதல் இடத்தை கொடுக்கிறீர்கள். When you give God the first place, தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கும்போது God says, if you honor me, I will honor you. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னை கனம் பண்ணினால் நான் உங்களை கனம் பண்ணுவேன். You put him first, he'll make sure that he puts you first. நீங்கள் அவரை முதலாவது வையுங்கள், நீங்கள் முதலாவது வரும்படி அவர் பார்த்துக் கொள்வார். So let me explain it from the negative standpoint of what it is not, what verbal inspiration is not. verbal inspiration என்று சொன்னால் எது இல்லை என்று முதலாவது நான் உங்களுக்கு சொல்லட்டும். First of all, verbal inspiration does not mean that a mechanical dictation was given and somebody took down the dictation as God gave it. தேவன் சொல்லிக்கொண்டே இருக்க மனிதன் அதை உட்கார்ந்து எழுதினான் என்று சொல்லுகிறார்கள். அது verbal inspiration அல்ல. It is not that God dictated like a man will dictate to his secretary word by word and the man wrote it. எப்படி ஒரு மனுஷன் தன் செயலருக்கு ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல அவர் எழுதுகிறாரோ அந்த மாதிரி எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். But that is not true. ஆனால் அது உண்மை அல்ல. That kind of dictation idea is not correct. சொல்ல எழுதினார்கள் என்று சொல்லுகிறார்கள், அது சரியல்ல. What we are saying is that man was controlled by the Holy Spirit, by God, in such a way that he cannot be guilty of error in what he writes. நாம் என்ன சொல்லுகிறோம்? மனிதன் அந்த அளவுக்கு தேவனாலே பரிசுத்த ஆவியினாலே கட்டுப்படுத்தப்பட்டான். அவன் எழுதின எழுத்துக்களிலே ஒரு பிழை கூட இல்லாது இருந்தது. God has taken many events that has happened in the Old Testament, for example, and recorded it here. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டுக்கு காலத்துல நடந்த பல சம்பவங்களை தேவன் எடுத்து இங்கே எழுதி வைத்திருக்கிறார். The Bible says in 1 Corinthians chapter 10 that it is for our example, so that we may read it and learn what to do and what not to do. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. அவைகளை நாம் வாசித்து என்ன செய்ய வேண்டும் செய்ய கூடாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? The Bible tells us the good stories and the bad stories. வேதம் நமக்கு நல்ல கதைகளையும் சொல்லுகிறது, கெட்ட கதைகளையும் சொல்லுகிறது. Some people read about David and Bathsheba and say, brother, all these kinds of stories are in the Bible. சில தாவீது பத்சேபாள் சம்பந்தம் வாசிட்டு, பிரதர் இதெல்லாம் பைபிள்ல இருக்கு அப்படின்றாங்க. Well, it is there for you. உங்களுக்காக தான் அது இருக்கிறது. It tells you what not to do. என்ன நீங்கள் செய்ய கூடாது என்று சொல்லுகிறது. It tells you many great lessons from that. அதிலிருந்து பல பெரிய பாடங்களை உங்களுக்கு புகட்டுகிறது. So God has put the bad stories as well as the good stories. தேவன் நல்ல கதைகளையும் வைத்திருக்கிறார், கெட்ட கதைகளையும் வைத்திருக்கிறார். But it is recorded exactly as it happened, exactly as it should be said, it has been said. என்றாலும் எப்படி சரியாக எழுதப்பட வேண்டுமோ சொல்லப்பட வேண்டுமோ அப்படி சரியாக எழுதப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. I can give you an example of this. இதை குறித்து ஒரு உதாரணம் கொடுக்க முடியும். It's like a man riding a horse to go to one place. இது எப்படி இருக்கு? ஒரு இடத்துக்கு போக ஒரு மனுஷன் குதிரை சவாரி செய்கிறான். You see, he leaves from one point and arrives at another point. ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துல போய் சேருகிறான். Today he takes one horse. இன்றைக்கு ஒரு குதிரை எடுத்து போகிறான். Tomorrow he takes another horse. நாளைக்கு இன்னொரு குதிரை எடுத்து கொண்டு போகிறான். After tomorrow he takes another horse. மறுநாள் இன்னொரு குதிரை எடுத்து செல்கிறான். Each horse is little different from one another. பாருங்க, ஒவ்வொரு குதிரையும்
வித்தியாசமானவை. The first horse that he went by one day was a real robust horse, a real young, good, healthy horse. பாருங்க, முதல் நாள் போனானா அந்த குதிரை ரொம்ப வாலிபமான இளமை நிறைந்த குதிரை, ரொம்ப தெம்பா ஓடக்கூடிய குதிரை. Oh, it just springs up in its feet and just keeps running, and it's got a spring to its feet. கால்ல ஸ்ப்ரிங் வெச்ச மாதிரி வேகமாக பாய்ந்து புயலென கிளம்புகிறது. The horse that he went the second day, இரண்டாவது நாள் போன குதிரை, takes him from the exact same place as before and leaves him at the exact same place, but the manner in which it takes is little different because it's an older horse. It goes a little it's a little tired and it just goes a little different. இரண்டாவது நாளும் அதே இடத்துல தான் கிளம்பினா, அதே இடத்துல தான் போய் சேர்ந்தான். என்றாலும் அவனை கொண்டு போன குதிரை வந்து கொஞ்சம் வயசான குதிரை, அது அவன் போன விதத்துல கொஞ்சம் மாற்றம் இருந்தது. The third one takes him from the same place and takes him to the same place, but it has a different style of walking and going. மூன்றாவது குதிரையும் அதே இடத்துல தான் கிளம்பி அதே இடத்துல தான் போய் சேருகிறது. ஆனா அதனுடைய நடை, அதனுடைய ஓட்டத்திலே வித்தியாசம் இருக்கிறது. So many authors were used. பல ஆசிரியர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். They are all like these different horses. எல்லாரும் இந்த வித்தியாசமான குதிரையை போன்றவர்கள். One has one kind of style, the other has another kind of style. ஒரு குதிரைக்கு ஒரு நடை இருக்கிறது, இன்னொரு குதிரைக்கு இன்னொரு விதமான நடை They இருக்கிறது. have their own personalities and their own special nature. அந்த குதிரையினுடைய விசேஷித்த தன்மைகள், விசேஷித்த பண்புகள் எல்லாம் அதற்கு இருக்கிறது. Unique behaviors. அவருடைய தனித்தன்மை வாய்ந்த குணங்கள். But ஆனால் in spite of all that, இவை அனைத்தும் இருந்தும் they say exactly what God wanted to say. தேவன் என்ன சொல்ல விரும்பினாரோ எல்லாவற்றையும் அப்படியே சரியாக சொல்லுகிறது. Just like the horse takes them from the exact same place to the exact same place to where it's going. எப்படி அந்த குதிரைகள் சரியாய் ஒரு இடத்துல ஆரம்பித்து சரியாய் சேர வேண்டிய இடத்துல போய் சேருகிறதோ, In the same way, அதே போல all these men have fulfilled God's purpose of declaring what God wants to say. இந்த மக்கள் எல்லாரும் தேவன் எதை சொல்ல விரும்பினாரோ அதை சொல்லுகிற அந்த வேலையை நிறைவேற்றி முடித்தார்கள். So that is verbal inspiration. ஆகவே இதுதான் verbal inspiration. Verbal inspiration means that even to the word, every little part of it is given by inspiration. Verbal inspiration என்றால் என்ன? ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் ஏவப்பட்டு அருளப்பட்டது. Man's individuality is there. மனிதனுடைய தனித்தன்மை அந்த எழுத்துக்களிலே It is not a காணப்படுகிறது. cold dictation. If there was a cold dictation, there will not be any difference between the psalmist writing and Paul writing and Peter and Paul. There won't be any difference between the பாருங்க, two. தேவன் சொல்ல மனிதன் அப்படியே எழுதி இருப்பான்னு சொன்னா பிறகு Dictation மாதிரி எழுதிருந்தா, டிக்டேஷன் மாதிரி எழுதி இருந்தா பிறகு மனிதனுடைய எழுத்துக்களிலே வித்தியாசம் இருந்திருக்காது. தாவீது சொன்னதுக்கும் பவுல் சொன்னதுக்கும் அல்லது பவுல் சொன்னதுக்கும் பேதுரு சொன்னதுக்கும் வித்தியாசமே இருந்திருக்காது. எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கும். The way they say the style is sometimes different, but the thing is they're saying the same thing. அவர்கள் சொல்லுகிற விதம், நடை சில ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் ஒரே காரியத்தை தான் சொல்கிறார்கள். What God has said they have rendered without error. தேவன் சொன்னதை பிழை இல்லாமல் அப்படியே எழுதி வைத்திருக்கிறார்கள். So we need to understand that. ஆகவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Verbal inspiration also means verbal inspiration ன்னு சொன்னா that exact words, the choice of words were guided by the Holy Spirit. அவர்கள் என்ன வார்த்தைகளை போட வேண்டும் எழுத வேண்டும் என்று கூட ஆவியினால் ஏவப்பட்டார்கள். And this extends to the whole Bible, every corner of Bible, from the first word to the last word. Every word is infallible as to the truth and final as to its divine authority. இது வேதம் முழுவதுக்கும் பொருந்துகிறது. வேதம் முழுவதும் பிழை இல்லாதது, இது தெய்வீகமானது, அதிகாரப்பூர்வமானது. Every word, ஒவ்வொரு வார்த்தையும், every little, not some portions, not just the teachings of Jesus from the beginning till the end. Every word as to the truth, it's infallible and final as to its divine authority. ஏதோ சில பகுதியில் மட்டும் கிடையாது, அல்லது இயேசுவின் போதனையில் மட்டும் கிடையாது. வேதத்தினுடைய முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அதுதான் சத்தியம், பிழை இல்லாத சத்தியம், தெய்வீகமான சத்தியம். All right, now let's go on a little more. இப்போது இன்னும் கொஞ்சம் நாம் செல்லுவோம். The most wonderful thing is the Bible itself claims for itself verbal inspiration. It says that it is verbally inspired. இதை விட அற்புதம் என்ன? வேதாகமமே அது verbal inspiration என்று தன்னை குறித்து சொல்லுகிறது. You know how many times in the Bible refers to itself as the scripture, the word of God, and the Lord spake, the word of the Lord came. Such expressions are used 3,808 times, they say. வேதாகமத்திலே சொல்லுகிறார்கள் 3800 முறை தேவனுடைய வார்த்தை, வேத வாக்கியம், பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னதாவது என்ற வார்த்தையில் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். 3,808 times. 3808 முறை. Well, you may not have the time to count it, but you can believe it. If you have read the Bible enough, you know that it comes again and again. The Bible calls itself the word of God. பாருங்க, அது என்ன வேண்டிய அவசியம் இல்லாவிட்டால் நீங்க வாசித்தா தெரியும். வேதம் தன்னை குறித்து அப்படிதான் சொல்லுகிறது. திரும்ப அந்த வார்த்தையில் வருகிறது. There are more specific claims. Let's turn to Deuteronomy chapter 18. உபாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். Specifically the Bible claims inspiration. குறிப்பாக வேதாகமம் தான் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்று சொல்லுகிறது. Listen to this. இதை கவனியுங்கள். I will raise them up a prophet from among their brethren. Moses is saying this as a prophecy, like unto thee, and I will put my words in his mouth,
and he shall speak unto them all that I shall command him. God has spoken this to Moses. 18ஆம் வசனம், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். தேவன் இதை மோசேயிடம் சொல்லுகிறார். Moses says, God told me like this. மோசே சொல்லுகிறான், தேவன் தான் என்னிடம் இப்படி சொன்னார். I will raise up someone just like you. உன்னை போலவே நான் ஒருவரை எழும்ப And I will பண்ணுவேன். put my words into his mouth. என் வார்த்தைகளை அவர் வாயில் நான் அருளுவேன். And he will speak what I speak. நான் அவருக்கு சொல்வதை அவர் பேசுவார். In other words, God is saying, வேற விதமா தேவன் என்ன சொல்லுகிறார்? that's what I've been doing with you all this time. பாருங்க, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட அதான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். That is what God says Moses he has been doing with Moses. That is what he says he's been doing with Moses all this time. இத்தனை நாட்களாக மோசேயின் மூலமாக நான் இப்படி தான் பேசி வந்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். God says, I have chosen you and I have put my words into you and you have spoken the words to your brethren. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னுடைய வாயிலே என் வார்த்தைகளை அருளினேன், நீ அதை உன் சகோதரருக்கு அறிவித்தாய். What you spoke is not your will and your idea and your thing. It is my word. I put it in your mouth and you spoke it. நீ பேசியது உன்னுடைய சொந்த எண்ணமோ சொந்த வார்த்தைகளோ கிடையாது, நான் உன் வாயில அருளினேன், நீ அதை அப்படியே சொன்னாய். I gave you the words. நான் தான் வார்த்தைகளை உனக்கு கொடுத்தேன். This is how Moses is the one that is known to have written the first 5 books of the Bible. இப்படியாக தான் வேதத்தின் முதல் 5 புத்தகங்களை எழுதினது மோசே என்று நாம் அறிந்து கொள்கிறோம். And God himself says that he has spoken what God has said. தேவனே சொல்லுகிறார், தேவன் என்ன சொன்னாரோ அதை தான் மோசே பேசினான். Many prophets like Ezekiel and Hosea and Jonah, they all say the word of the Lord came to them and that's why they spake. எசேக்கியேல், ஓசியா, யோனா போன்ற மக்கள் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு உண்டாயிற்று, ஆகவே நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள். Ezekiel chapter 1 verse 3 says that. எசேக்கியேல் முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. You can write it down, you don't have to read it. அதை எழுதி வைத்துக் கொள்ளலாம், படிக்க தேவையில்லை. Hosea 1:1 says that. ஓசியா 1:1 அப்படி தான் சொல்லுகிறது. Jonah 1:1 says that. யோனா 1:1 அப்படி தான் சொல்லுகிறது. Is it amazing? They didn't say, well, I was feeling good and I was thinking about God and I got some ideas and I discovered some truths and I decided I will write. நான் ரொம்ப தெம்பா இருந்தேன், தேவனை குறித்து யோசித்தேன், திடீரென்று எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வந்தது, ஆகவே நான் எழுத ஆரம்பித்து விட்டேன் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. They didn't say I decided to write so I wrote. நான் எழுத தீர்மானித்தேன், ஆகவே எழுதினேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. They didn't say, well, this evening as good as any evening so I thought I'll write some and I wrote and it came out so beautiful. இந்த மாலை வேளை ரொம்ப தெம்பான மாலையா இருந்தது, ஆகவே எழுத ஆரம்பித்தேன், இவ்வளவு நல்லா வந்ததுன்னு சொல்லல. No, கிடையாது. they said I wrote because the word of the Lord came. கர்த்தருடைய வார்த்தை வந்தது, ஆகவே நான் எழுதினேன் என்று சொல்லுகிறார்கள். I wrote because he gave it. அவர் கொடுத்தார், ஆகவே நான் எழுதினேன். Some prophets tell us that they were even reluctant to speak. சில தீர்க்கதரிசிகள் பேச கூட தாங்கள் தயங்கினார்கள் என்பதை சொல்லுகிறார்கள். Because they found that they are not adequate enough, good enough to speak the word of God. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற அளவுக்கு கூட தங்களுக்கு தகுதி இல்லை என்று அவர்கள் கருதினார்கள். Jeremiah was one. எரேமியா அப்படிப்பட்டவன் தான். In Jeremiah chapter 1, எரேமியா முதலாம் அதிகாரத்திலே verse 6 to 7 we read. 6-7 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். When God wanted him to speak and be a prophet, தேவன் அவனை பேச விரும்பிய போது அவன் தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும் என்று சொன்னபோது Jeremiah says எரேமியா சொல்லுகிறான் in chapter 1 verse 6, முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ah Lord God, behold I cannot speak for I am a child. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். But the Lord said unto me, say not I am a child, for thou shalt go to all that I shall send thee, and whatsoever I command thee thou shalt speak. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. This is not a man who's an expert writer or a scribe or a great poet sitting there waiting to write something at an inspired moment. இந்த மனுஷன் ஏவப்படுகிற நேரத்தில் எழுதுவதற்கு தேர்ச்சி பெற்ற எழுத்தாளனோ வேத பாரகனோ அல்லது பெரிய ஆளோ கிடையாது. He is not waiting to given a chance to write. ஏதோ எழுத நமக்கு தருணம் கொடுக்க மாட்டான் காத்து கொண்டிருக்கவில்லை இவன். When he was told to speak, he says, no, it's not my job, I'm not good at it. பேச சொன்னபோது அவன் சொல்றான், ஐயோ இது ஏன் வேலை கிடையாது, எனக்கு பேச தெரியாது என்று சொல்றான். I can't do it, I'm inadequate. என்னால முடியாது, என்ன பேச போதுமான தகுதி இல்லை. Verse 9 says that God put forth his hand and touched his mouth. 9ஆம் வசனம் சொல்லுது, தேவன் கரத்தை நீட்டி அவன் வாயை தொட்டார் என்று. And the Lord said, I have put my words in your mouth. இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I tell you my friend, what is written here in the book of Jeremiah is written by a man who didn't want to write it because he felt unworthy and inadequate, but God put his hand in his mouth and touched him and gave him the words. நான் உங்களுக்கு சொல்லட்டும், எரேமியால இருக்கிற வார்த்தைகள் தான் தகுதியற்றவன் என்று உணர்ந்த ஒரு மனிதனால எழுதப்பட்டவைகள். எழுத மாட்டேன் என்று அவன் சொன்னான். தேவனோ நம்முடைய கரத்தை நீட்டி அவனுடைய வாயை தொட்டு அவனை எழுத வைத்தார், இவைகளை சொன்னார். So this is not as some people say that these people were expert writers and they wrote something and God breathed into it, approved it and put a seal of approval on it. சில பேர் சொல்றாங்க இல்லையா, அவங்கலாம் கை தேர்ந்த எழுத்தாளர்கள் எழுதினாங்க, தேவன் அதை பார்த்து ஊதிட்டார், முத்திரை போட்டு விட்டார், இப்படிதான் ஏவப்பட்டது என்று. அப்படி கிடையாது. This man didn't want to even write. இந்த மனுஷன் God touched his tongue, said
All right, come on, speak it. இந்த மனிதன் எழுத கூட விரும்பவில்லை. தேவனுடைய வாயை தொட்டு சரி பேசு என்று சொல்லுகிறார். Even more than this, அதைவிட மேலாக there are other prophets who said some things and prophesied some things and spoke things and wrote things that did not even understand what they were saying. This is a great proof of inspiration. இன்னும் சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். சில காரியங்களை எழுதினார்கள், தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள், பேசினார்கள். ஆனால் இதெல்லாம் தங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியாமல் சில காரியங்களுடைய அர்த்தங்களை தங்களுக்கு புரியாவிட்டாலும் அதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், அதை கூறினார்கள். Can you imagine this? இத எண்ணி பார்க்க முடியுதா? I am standing here and preaching. நான் இங்க நின்று பிரசங்கிக்கிறேன். But I am preaching things that I know. ஆனா நான் எனக்கு தெரிந்த காரியங்களை தான் பிரசங்கிக்கிறேன். I have sat down and prepared and have come and I am ready to preach. நான் உட்கார்ந்து ஆயத்தம் பண்ணி அதன் பிறகு தான் இங்க வந்து பிரசங்கிக்க நிக்கிறேன். I know exactly what I am preaching. என்ன பிரசங்கம் பண்ணனும் சரியா எனக்கு தெரியுது. Right? சரியா? Do you know Daniel prophesied but he didn't even know what he was saying, what it meant. உங்களுக்கு தெரியுமா தானியேல் தீர்க்கதரிசனம் உரைத்தான், ஆனா அது தீர்க்கதரிசனம் என்ன அர்த்தம்னு அவனுக்கு தெரியவில்லை. Daniel didn't write his book and all the prophecies there thinking that he's a great wise man, he's got so many nice ideas and concepts that he wants to put it there so that God can approve it and seal it. தேவன் தான் மிகப்பெரிய ஞானி, இப்படிப்பட்ட கருத்துக்களை எழுதுன்னு சொன்னா தேவன் அதை பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு முத்திரை போடுவார் என்ற எண்ணத்துல தானியேல் அதெல்லாம் எழுதவில்லை. Daniel didn't even know what he said. தானியேலுக்கு அவன் என்ன சொன்னானே தெரியாது. He just said what God said. He didn't know. Some of it he understood, some he didn't ever understood. தேவன் சொன்னது அப்படியே எழுதினான், சிலது அவனுக்கு புரிந்தது, சிலது புரியவே இல்லை. Some was for his generation, some was not for his generation. It was for people who live many generations later, hundreds of years later. சில காரியங்கள் அவன் தலைமுறை கேட்டதா இருந்தது, சில காரியங்கள் நூற்றுக்கணக்கான தலைமுறை தாண்டி நிறைவேற வேண்டியதா இருந்தது. This is the wonder of the Bible. வேதத்துடைய அதிசயமே இதுதான். If a man stood up to you and said, I don't understand this, but this is what I'm going to say, you write it down and put it in a book, let generations read it, you'll say, what a crazy man, he doesn't even know what he's talking about, he wants me to write it and put it in a book and let other people read. ஒரு மனுஷன் நான் எழுதினதை சொல்ல போகிறேன், எனக்கே இது தெரியல, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பிற்பாடு தலைமுறையினர் அதை வாசிக்க என்று சொன்னா என்ன யோசிப்பீங்க? இவனுக்கே தெரியல அதை எழுதி வைக்க சொல்றானே, பிற்பாடு தலைமுறையும் வாசிக்க சொல்றானே அப்படினுவீங்க. நீங்க சொல்லுங்க, என்னையா பைத்தியக்காரன் இந்த மனுஷன் சொல்றது, அவர் சொல்றதே இவருக்கு விளங்கல, இவர் சொல்றதே இவருக்கு விளங்கல, ஆனா எழுதி வைன்றாரு, தலைமுறை அதை வாசிக்கணும்ன்றாரு, சொல்றதெல்லாம் நடக்க போகுதுன்றாரு, என்னன்னு விளங்கலன்னு வேற சொல்றாரு. அது யாராவது மதிப்பாங்களா? அதை See, this is the wonder of God's word. இதுதான் தேவனுடைய வார்த்தையின் அற்புதமே. God gave it. தேவன் அதை கொடுத்தார். It's not man's idea. அது மனிதனுடைய எண்ணம் அல்ல. Not man's concept. அது மனிதனுடைய மனதிலே தோன்றியதல்ல. God gave it and men said it even though they did not understand. தேவன் கொடுத்தார், மனிதர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அதை அப்படியே சொன்னார்கள். Daniel says it in Daniel chapter 12 verse 8. தானியேல் 12:8 தானியேல் அப்படிதான் சொல்லுகிறான். I heard but I understood not. நான் அதை கேட்டேன் ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. Then said I, O Lord, O my Lord, what shall be the end of these things? ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். And he said, Go thy way, Daniel, for the words are closed up and sealed till the time of the end. அதற்கு அவன் தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். God gives him something. தேவன் அவனுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கிறார். He heard it. அவன் அதை கேட்டான், but didn't understand it. ஆனால் அது அவனுக்கு புரியவே இல்லை. He said, Lord, what does it mean? அவன் சொல்ல, ஆண்டவரே இதனுடைய அர்த்தம் என்ன? God said, it's all closed up and sealed. It's for not for now. You just say it and write it. It's for some time later. Till the end of times, it will not be opened. It is not for you. ஆண்டவர் சொல்ல, இது உனக்குரியது அல்ல, முடிவு காலத்துக்குரியது. இதை எழுதி வை, இதை முத்திரை போடு, அது போதும் அப்படின்றார். And he wrote it. அவன் அதை எழுதி வச்சிட்டான். This is the wonderful book, my friend. இதுதான் அற்புதமான ஒரு புத்தகம் நண்பர்களே. 1 Peter chapter 1 verse 10. 1 பேதுரு 1:10. See, these people didn't even know what they were saying, but they said it believing that these are things that God is saying, and it will be known in the time that it should be known. இந்த மக்கள் தாங்கள் சொன்னது இன்னதென்று அறியாமலே சொன்னார்கள், ஆனால் முடிவு காலத்தில் நிறைவேற வேண்டிய காரியங்கள் தேவன் சொன்னார், ஆகவே சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். 1 Peter chapter 1. 1 பேதுரு 1 verse 10 onwards. 10 Of which salvation the prophets have inquired and searched diligently, who prophesied of the grace that should come unto you, searching what manner of time the Spirit of Christ was in them did signify, when it testified beforehand the sufferings of Christ and the glory that should follow, unto whom it was revealed, not unto themselves, but unto us they did minister these things, which are now reported to you by them that have preached the gospel unto you, with the Holy Ghost sent down from heaven, which things the angels desire to look into. உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார் என்று அவளுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள். Wonderful words. அற்புதமான வார்த்தைகள். Peter is saying that some of these prophets prophesied things that they had no chance of understanding because it was not for
their time. பேதுரு சொல்லுகிறான், சில தீர்க்கதரிசிகள் அற்புதமாய் சில காரியங்களை உரைத்தார்கள், ஆனால் அவர்களுக்கே அதனுடைய அர்த்தம் தெரியவில்லை என்று சொன்னால் அது அவருடைய காலத்தில் நிறைவேற வேண்டிய ஒரு காரியம் அல்ல. It was not to be taken and applied for their generation, but it was revealed so that they may say it to us. அந்த காரியம் அந்த சந்ததிக்கு சொல்லப்பட்டதல்ல, மாறாக நமக்கு அது வரும்படியாக அது அவர்களுக்கு And வெளியாக்கப்பட்டது. today it is preached to you, he says. இன்றைக்கு அது உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். By men, the Holy Ghost, they are preaching it. பரிசுத்தாவினாலே மனிதர்கள் அதை பிரசங்கிக்கிறார்கள். And the angels are looking into it, desire to look into it, he says. இவளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள் என்று Can சொல்லுகிறார். you imagine this? இதை கொஞ்சம் கற்பனை செய்ய முடியுதா? People have a very flimsy idea of preaching and a very flimsy idea of what the church is about and what the preaching ministry is about. பிரசங்கத்தை குறித்தும் பிரசங்க ஊழியத்தை குறித்தும் சபை குறித்தும் மக்களுக்கு மகா அற்பமான ஒரு எண்ணம் இருக்கிறது. I think, well, I'll go to church and for a few minutes he'll say something and I'll just hear it and come home. என்ன நினைக்கிறாங்க? சபைக்கு போவேன், அவர் கொஞ்ச நேரம் பேசுவாரு, கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவோம். We are preaching truths that the prophets did not understand but have declared. It is written for us, revealed by God for us, spoken by God for us, and the angels with awe and astonishment desire to look into it and know these things. இங்கே நாம் எந்த காரியங்களை பிரசங்கிக்கிறோம், தீர்க்கதரிசிகள் உரைத்த காரியங்கள் அவர்களுக்கே அது புரியவில்லை, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் அவைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இதை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருக்கிறார்கள். We have a couple of hundred people here. இங்கே ஏறக்குறைய 200 பேர் இருக்கிறோம். And you know how many thousands of angels are watching? எத்தனை ஆயிரக்கணக்கான தூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? They are attending our Bible study tonight, my friend. இன்றைக்கு இரவு நம்முடைய பைபிள் ஸ்டடியிலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். Heaven is saying, my God, there's a Bible study going on down there in Prasavakam. பரலோகம் சொல்லுது, பரலோகத்திலே இப்போது ஒரு பைபிள் ஸ்டடி நடக்கிறது. What a wonderful Bible study. என்ன அற்புதமான பைபிள் ஸ்டடி. The angels are saying, have you ever heard this thing? தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காரியங்களை நீங்க கேட்டிருக்கீங்களா? Have you ever heard it explained like this? இதெல்லாம் இப்படி விளக்க நீங்க கேட்டிருக்கீங்களா? Oh, how wonderful. It's the glorious thing. The glories of our God are explained in a way that we find it astonishing. ஓ, நமக்கே ஆச்சரியமா இருக்கிற விதத்திலே தேவனுடைய மகிமையெல்லாம் இங்கே அவ்வளவு தெளிவாய் விளக்கி சொல்லப்படுகிறது. The angels are living in the very presence of God. தேவதூதர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிறார்கள். But even though they live in the very presence of God, they don't have a complete revelation of God. தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தாலும் தேவனை குறித்த முழுமையான வெளிப்பாடு அவர்களுக்கு கிடையாது. But God has chosen to reveal himself to us. ஆனால் தேவனோ இவைகளை நமக்கு வெளிப்படுத்த தீர்மானித்தார். The psalmist says, what is man that thou art mindful of him? சங்கீதக்காரன் சொல்கிறான், மனிதனை நீ நினைக்காதவன் எம்மாத்திரம். What is man that thou visitest him? மனிதனை சந்திக்காதவன் எம்மாத்திரம். Oh, what is man? ஓ, மனிதன் எம்மாத்திரம். Why do you treat man with such special care, Lord? ஏன் மனிதனை அவ்வளவு விசேஷமாய் நீர் பார்க்கிறீர் Why ஆண்டவரே? do you come and speak to him? ஏன் வந்து அவனோடு பேசுகிறீர்? Why do you come in his vision? ஏன் வந்து அவனுடைய தரிசனத்துல வருகிறீர்? Why have you spoken through prophets? ஏன் தீர்க்கதரிசிகள் மூலமா பேசி Why இருக்கிறீர்? have you appeared as the angel of the Lord? ஏன் கர்த்தருடைய தூதனாக தோன்றி இருக்கிறீர்? Why have you done miracles? ஏன் அற்புதங்களை செய்திருக்கிறீர்? Why, God, have you sent Jesus to visit them? தேவனே, ஏன் அவளை சந்திக்கும்படி இயேசுவை அனுப்பினீர்? I tell you, my friend, if you know God as you ought to know, you will be filled with utter thrill and astonishment about the fact that God thinks of you like this. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை அறிய வேண்டிய விதத்தில் நீங்கள் அறிந்து கொண்டால் தேவன் என்னை குறித்து இப்படி எண்ணுகிறாரே என்ற ஒரு வியப்பு, ஒரு பயபக்தி உங்களை வந்து மூடிக்கொள்ளும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You will be thrilled about this. அதை குறித்து ஒரு பரவசம் உண்டாகும். The knowledge of God will be the number one thing in your life. கர்த்தரை அறிகிற அறிவுதான் உங்கள் வாழ்க்கையிலே முதலாவது இருக்கும். You will consider the knowledge of God that comes to you as the greatest privilege of this life. உங்களுக்கு வருகிற கர்த்தரை அறிகிற அறிவை தான் உலகத்திலே மிகப்பெரிய சாக்கியமாய் நீங்கள் கருதுவீர்கள். You will want to know God. தேவனை அறிய வேண்டும் என்று Who is this wonderful God? யார் இந்த அற்புதமான தேவன்? Who is he that loves me like this? என்னை இப்படி நேசிக்கிற இவர் யார்? Who is he that has revealed like this? தம்மை இப்படி வெளிப்படுத்தி இருக்கிற இவர் யார்? You would want to make it the number one pursuit of your life. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முதலாவது தேட விரும்புகிற காரியமாய் இதை மாற்றிக் You will கொள்வீர்கள். put the word number one place in your life. உங்கள் வாழ்க்கையில வசனத்துக்கு முதல் இடத்தை கொடுப்பீர்கள். You will love God. தேவனை நேசிப்பீர்கள். Love his word. அவருடைய வசனத்தை நேசிப்பீர்கள். Are you there, my friend? இருக்கிறீங்களா நண்பர்களே? Are you there? இருக்கீங்களா? Somebody says, well, he is preaching about prosperity, brother. யாரோ சொல்றாங்க, அவரு செழிப்பை பத்தி பேசுறாருங்க. I am preaching about God and he is the embodiment of prosperity, my friend. நான் தேவனை குறித்து பேசுகிறேன். செழிப்புடைய மொத்த உருவமே அவர்தான். You cannot have God and not have prosperity. தேவனை வைத்துக்கொண்டு செழிப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது. I cannot get rid of prosperity. செழிப்பை என்னால தூர தள்ளவே முடியாது. You cannot run from prosperity. செழிப்பை விட்டு உங்களால ஓடவே முடியாது. The God that I am preaching is one who has the riches of his grace to offer. நான் பிரசங்கிக்கிற தேவன் தம்முடைய கிருபையின் ஐசுவரியத்தை நமக்கு அருளும்படி இருக்கிறார். Are you there, my friend? இருக்கிறீர்களா நண்பர்களே? People don't understand what we are trying to do here. நாம இங்க என்ன செய்ய முயற்சிக்கிறோம் மக்களுக்கு புரியல. They all look at these things as little compartments and little doctrines and this and that. இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி உபதேசங்களா அவங்க பார்க்கறாங்க. What doctrine do you believe, brother? நீங்க என்ன உபதேசத்தை நம்புறீங்க? What doctrine your church believes? உங்க சபை என்ன உபதேசத்தை நம்புது? I tell you, we believe the Bible. நான் சொல்லட்டும், நாம் வேதத்தை விசுவாசிக்கிறோம். What are you trying to find out, brother? நீங்க என்னத்தங்க கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீங்க? One man asked another man, it seems a new believer was asked one time by a fellow
who went to a old Pentecostal church. ஒரு பழைய பெந்தகோஸ்தே சபைக்கு போற ஒரு ஆள் ஒரு முறை நம்ம சபைக்கு வர புது விசுவாசி நம்ம கிட்ட சபையில இன்னொரு ஷில்லாங்ல இன்னொரு சபையை சேர்ந்த புது விசுவாசி கிட்ட இப்படி கேட்டு இருக்கிறார். he said, what do they teach in your church? உங்க சபையில என்ன போதிக்கிறாங்க அப்படின்னு இருக்காரு. So this man was trying to tell him. அவன் இந்த மனுஷன் சொன்னார் அவருக்கு. But this in the old Pentecostal church they are teaching about the 7 heavens, you know. ஆனா அந்த பழைய பெந்தகோஸ்தே சபையில 7 வானங்களை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க. So the man said, do you know that there are 7 heavens? அவன் இந்த மனுஷன் சொன்னாராம் 7 வானங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? This man said, I don't know about 7 heavens, but I know one thing, I'm going to one heaven and that one heaven is enough for me. அவர் சொன்னா 7 வானங்களை பத்தி பரலோகத்தை பத்தி எனக்கு தெரியாது, ஒரு பரலோகத்தை பத்தி எனக்கு தெரியும், நாங்க கண்டிப்பா போவோம் அப்படின்னு. What kind of Bible study is this? என்ன விதமான ஒரு பைபிள் ஸ்டடி? 7 heavens, 7 வானம், 7 floors, 7 தலங்கள். You know, Bible study is not just getting some 7 points, my friend. வேத பாடம்னு சொன்னா ஏதோ 7 பாயிண்ட் கொடுத்தாங்க போணும்னு கிடையாது. I have not come with 7 points. நான் 7 பாயிண்டோட இங்க வரவில்லை. I have come with the revelation of God. தேவனை குறித்த வெளிப்பாட்டோட நான் This வந்திருக்கிறேன். wonderful God, it'll take a many lifetime and you'll never even scratch the surface of the understanding and the knowledge of this God. இந்த அதிசயமான தேவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பல ஜென்மங்கள் ஆகும். அப்படி ஜென்மங்கள் இருந்தாலும் மேலோட்டமாக கூட அவரை புரிந்து கொள்ள முடியாது. 1,000 languages not enough to praise him or to describe him. அவரை துதிக்கவோ அவரை விவரித்து சொல்லவோ 1000 பாஷைகளும் போதாது. 1,000 lifetime is not enough to understand him fully and comprehend him அவரை fully. முழுமையாக அறிந்து புரிந்து கொள்ள 1000 ஜென்மங்களும் போதாது. This is the thrill of being a believer. ஒரு விசுவாசியா இருப்பதின் உற்சாகம் பரவசமே இதுதான். You know what is the thrill? என்ன உற்சாகம் தெரியுமா? Today you come and learn, இன்றைக்கு வந்து கற்றுக்கொள்கிறீர்கள், but you have not learned all. ஆனால் எல்லாவற்றையும் There is கற்றுக்கொள்கிறீர்கள். so much more. இன்னும் நிறைய இருக்கிறது. So you come back next week. ஆகவே அடுத்த வாரம் வருகிறீர்கள், We give a little more. இன்னும் கொஞ்சம் கொடுக்கிறோம். But that's not all. ஆனா அதுவும் எல்லாம் There is a கிடையாது. whole vast ocean of things to know. சமுத்திரம் கடலத்தனை இருக்கிறது கற்றுக்கொள்ள காரியங்கள். For the last 25 years I'm into this. கடந்த 25 வருடங்களாக நான் இதை செய்து I'm வருகிறேன். studying this. நான் இதை படிக்கிறேன். But I tell you, the more I study this, the more I find out there is more for me to know. ஆனால் இதை நான் அதிகமாய் படிக்க அதிகமாய் ஒன்றை அறிந்து கொள்கிறேன். நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கிறது. There is a great wealth that is to be explored here. இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய பொக்கிஷங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. This is an ocean that I must plunge and immerse myself into. இந்த கடலில் தான் நான் என்னையே மூழ்கிக் கொள்ள வேண்டும், ஆழத்திலே போக வேண்டும். Every time I go in, I come out with truth. ஒவ்வொரு முறையும் உள்ளே போகும்போது சத்தியங்களோடு வெளியே It வருகிறேன். thrills my heart. அதன் உள்ளத்தை உற்சாகப்படுத்துகிறது. But again, next day is the day of discovery. மறுபடியும் அடுத்த நாள் போனாலும் கண்டுபிடிப்புகள். That's why I like being a preacher. ஆகவே தான் பிரசங்கியாரா இருக்கிறதுல எனக்கு அவ்வளவு இஷ்டம். Amen. Amen. Some people are bored with their job because they are writing the same thing every day. சிலருக்கு தங்க வேலையில போர் அடிச்சதுன்னு சொன்னா அதே காரியத்தை தான் அனுதினமும் எழுதிட்டு I இருக்காங்க. thank God every day that God has chosen me for this because this I am on a road to discovery. இந்த Every வேலைக்காய் day is thrilling beyond anything that I can இந்த வேலைக்காய் describe. தேவன் என்னை தேர்ந்தெடுத்தபடினாலே நான் நன்றியுள்ளவனா இருக்கேன் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நான் பல காரியங்களை கண்டுபிடிக்கிறேன். இந்த பாதையில போகும்போது ஒவ்வொரு நாளும் பரவசமா இருக்கிறது. You see a frustrated preacher, a sad preacher, a preacher that apologizes for being a preacher. He doesn't know God. He hasn't even scratched the surface. He hasn't even begun to understand what God is like. சலிப்பு நிறைந்த வருத்தம் நிறைந்த பிரசங்கியாரா இருக்க வந்துட்டேனேன்னு சலித்துக் கொள்கிற ஒரு பிரசங்கியாரை பாருங்க, தேவனை குறித்து மேலோட்டமாக கூட அவருக்கு ஒண்ணும் தெரியாது. He doesn't know anything. எதுவும் தெரியாது. If he knows something, ஏதாவது அவருக்கு he will தெரிந்திருக்கும், consider it the greatest privilege. அதை மிகப்பெரிய சாக்கியமாய் அவர் கருதுவார். You see a believer who's tired about church and frustrated about going to church and has no interest about the things of God. He doesn't understand God even to the slightest measure, my friend. சபைக்கு வர விரும்பாத, அதை கண்டு சலித்துக் கொள்ளுகிற, தேவனுடைய வசனத்தின் மீது ஆர்வம் இல்லாத விசுவாசியை பாருங்கள், தேவனை குறித்து கொஞ்சம் கூட அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். If he understands even a little bit about God, தேவனை குறித்து கொஞ்சம் அவர் புரிந்து கொண்டார், he will start running from his work and start coming here. அவர் வேலையிலிருந்து ஓடி வருவார், இங்கே வந்து கலந்து Because கொள்வார். he doesn't want to miss this. ஏனென்றால் இதை இழக்க அவர் விரும்ப He மாட்டார். wants to know God. தேவனை அறிய வேண்டும் என்று He is விரும்புவார். not coming to get prosperity. அவர் இங்கே செழிப்பை பெற்றுக் கொள்ள He வரவில்லை. doesn't have coming here to. He's not coming here to learn about how many heavens are there. அவர் எத்தனை வானங்கள் இருக்கு அதை கற்றுக்கொள்ள இங்கு வரவில்லை. No. கிடையாது. He is coming here to know this wonderful God. இந்த அற்புதமான தேவனை அறிந்து கொள்ள அவர் வருகிறார். And when you know him, அவரை நீங்கள் அறியும் போது, when you know the riches of his grace, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை அறியும் போது, all things become possible for you. எல்லாமே உங்களால் கூடும் என்றாகிறது. Religious people who don't understand God are trying to believe this and trying to believe that. தேவனை அறியாத மக்கள், மத மக்கள் இதையும் அதையும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கடினமாய் முயற்சிக்கிறார்கள். Believers in the church who don't understand God are trying to believe, trying to have faith, trying to believe every time more and more. தேவனை சரிவர அறிந்து கொள்ளாத சபையில் இருக்கும் விசுவாசிகள் இன்னும் அதிக விசுவாசம் வேண்டும், இன்னும் அதிக அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி கடினமாய் முயற்சிக்கிறார்கள். எப்படியாவது விசுவாசிக்கணும், எப்படியாவது அதை விசுவாசிக்கணும், எப்படியாவது இதை பிடிச்சிக்கணும், அதை விசுவாசிக்கணும், இதை விசுவாசிக்கணும். That is what they are trying. அதை தான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். But the one who knows God ஆனால் தேவனை அறிந்திருக்கிறவரோ doesn't have to try to believe. விசுவாசிக்க முயற்சிக்க தேவையில்லை. It is there in his nature. அது அவருடைய சுபாவத்திலே வந்துருது. Amen. ஆமென். He doesn't try to
he doesn't try to make the impossibilities possibilities. முடியாத காரியங்களை முடிந்த காரியங்களை மாற்ற அவர் முயற்சிப்பதில்லை. Man who knows God doesn't believe in impossibilities. தேவனை அறிந்திருக்கிற மனிதன் முடியாது என்று சொல்லி எதையும் அறிந்திருப்பதில்லை. That's the difference. அதுதான் வித்தியாசமே. Lot of people who just have a surface knowledge of God who have not gone into it. They're trying to believe this. They're just struggle. Christian life is a big struggle for them. தேவனை குறித்து சரியான அறிவு இல்லாமல் மேலோட்டமாய் அறிந்திருக்க நிறைய விசுவாசிகள் போராடுறாங்க. இதை நம்பணும் அதை நம்பணும் இப்படி விசுவாசிக்கணும்னு சொல்லிட்டு. But the one who comes to know God, ஆனால் தேவனை அறிந்திருக்கிறவர் receives the revelation of God. தேவனை குறித்த வெளிப்பாட்டை It is பெற்றுக்கொள்கிறார். like the rain and the dew that comes from heaven and waters the earth. இது எப்படி இருக்கிறது? மாரியும் உறைந்த பனியும் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து பூமியை நனைக்கிறதே அது போல. That's what Isaiah 55 says about the word. வசனத்தை குறித்து ஏசாயா 55ஆம் அதிகாரம் இப்படிதான் சொல்லுகிறது. Dew and the rain comes and falls on the earth. மாரியும் பனியும் வந்து பூமியின் மீது விழுகிறது. What happens? என்ன நடக்கிறது? The little seed there is not struggling to come up and struggling to make it. அங்க இருக்கிற சின்ன விதை கஷ்டப்பட்டு போராடி முளைத்து வர முயற்சிப்பதில்லை. It just receives it and is just flourishing under that water, that moisture. அந்த தண்ணீரை பனி ஏற்றுக்கொள்கிறது. அதனால் அது தழைத்து ஓங்கி வளர்கிறது. It sprouts and blossoms and comes forth. அது முளைத்து எழும்பி வெளியே வருகிறது. Your life is like that. வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. Bible says, வேதம் சொல்லுகிறது, they that know their God shall do great exploits. தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். Amen. ஆமென். What are you going to be? நீங்க என்னவா இருக்க போறீங்க? It's going to be in direct correspondence to your knowledge of God. தேவனை குறித்த உங்களுடைய அறிவு எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி தான் நீங்கள் இருப்பீர்கள். அதுக்கு ஏற்றபடி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது. Knowledge of God and your life are corresponding things. தேவனை அறிகிற அறிவு உங்கள் வாழ்க்கையும் அதுக்கு ஏற்றபடி தான் இருக்கும். Your peace, your happiness, your joy, your success, your prosperity, everything has to do with the knowledge of God. கர்த்தரை அறிகிற அறிவுக்கு ஏற்றபடி தான் உங்களுடைய சந்தோஷம், சமாதானம், செழிப்பு எல்லா காரியங்களும் இருக்கும். You know God more. தேவனை அதிகமா அறிந்தால் People that really know God do great exploits. தேவனை உண்மையா அறிந்திருக்கிற மக்கள் பெரிய காரியங்களை I செய்வார்கள். don't have time today. We'll continue next week. இன்றைக்கு நேரம் இல்லை, அடுத்த வாரம் நாம் We தொடருவோம். couldn't finish this inspiration, but I want to show you some wonderful things about the Bible next week. ஏவப்படலை முடிக்க முடியவில்லை என்றாலும் வேதத்தை குறித்து இன்னும் பல காரியங்களை அடுத்த வாரம் சொல்லுகிறேன். Amen. ஆமென். Begin to think about this wonderful word of God. இந்த அற்புதமான தேவனுடைய வசனத்தை சற்று எண்ணி பார்க்க ஆரம்பியுங்க. It takes time to get into it. இதற்குள்ள போவதற்கு நேரம் பிடிக்கும். But how many say we got time? We're not going anywhere. ஆனா எத்தனை பேர் சொல்லுங்க நேரம் இருக்கு, நாம எங்கேயும் I'll be போகல. back here next week. அடுத்த வாரம் இங்க தான் வருவேன் நான். I'll be back here next month. அடுத்த மாசம் இங்க தான் இருப்பேன். I'll be here for months and years and I'll be preaching. மாத கணக்குல வருஷக்கணக்குல இங்க தான் இருப்பேன், பிரசங்கமும் பண்ணுவேன். So let's do it. ஆகவே செய்வோம். Amen. Amen. Shall we all stand up together? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Praise God. கர்த்தருக்கு Lift up ஸ்தோத்திரம். your hands and praise God. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதியுங்க. Oh, thank God. அவருக்கு நன்றி சொல்லுங்கள். Thank God for His word. அவருடைய வார்த்தைக்காய் அவரை God துதியுங்கள். has revealed Himself. தேவன் தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறார். But He has revealed in such a way that we can have it in our hands. என்னாலும் நம்முடைய கரத்தில் அது கிடைக்குமாறு அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். He has through inspiration given it to us. ஏவி அதன் மூலமாய் தம்மையே அவர் நமக்கு அதன் மூலமாய் கொடுத்திருக்கிறார். Revelation is there. வெளிப்பாடு இருக்கிறது. But it has come to us through a book. ஒரு புத்தகமாய் அது நம்மிடத்தில் வந்திருக்கிறது. வேத வாக்கியங்களாக. It is life. அது ஜீவனா இருக்கிறது. It is medicine. இது மருந்தா இருக்கிறது. It is health. இது ஆரோக்கியமா இருக்கிறது. It is peace. இது சமாதானமா It இருக்கிறது. is the power of God. இதுதான் தேவனுடைய வல்லமை. Oh, hallelujah. ஹalleluya. Thank God. தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். Thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Father God, in the name of Jesus we come. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். Thank you, Lord, for this wonderful truth. அற்புதமான சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. You have revealed the truths about yourself. உம்மை குறித்த சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரே. But we can know it today because it is recorded here by inspiration. தேவாவினால் அது ஏவப்பட்டு இங்கே எழுதப்பட்டிருக்கிறபடினாலே நாங்கள் இன்றைக்கு அதை அறிய முடிகிறது. What a gracious gesture on your part to do that for us. ஆண்டவரே, எவ்வளவு கிருபையாய் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்களுக்காய் நீர் செய்திருக்கிறீர். Without the revelation, where would we go? இந்த வெளிப்பாடு இல்லாமல் நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? Without knowing God, there is no hope. தேவனை அறியாமல் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லையே. And today we can know God through the scriptures. இன்றைக்கு வேத வாக்கியம் மூலமாக நாங்கள் தேவனை அறிய முடிகிறது. And I pray that illumination will come. பிரகாசம் வர வேண்டும்.